இன்றைக்கி சூப்பரான ஒரு டிப்ஸோடு ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னா சோப் ஆயில் தான். நம்ம லிக்யூட் வாங்குவோம் இல்லைங்களா, அது வந்துட்டு நான் மொத்தமாக வாங்கி வைக்காமல் 1 லிட்டர் 5 லிட்டர் அந்த மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி 10 ரூபா பாக்கெட் வாங்கி வச்சுக்குவேன். ஒரு மாதத்துக்கு 100 10 பாக்கெட் வாங்கிக்குவேன். 10 பாக்கெட் வாங்கி வச்சுக்குவேன். வாரத்துக்கு 2 பாக்கெட் யூஸ் பண்ணுவேன். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா துணி துவைப்பேன் இல்லைங்களா, ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து ஊற்றிட்டு நல்லா அதை வலித்து ஊற்றினாலுமே உள்ளே வந்து கொஞ்சம் இருக்கும். நம்ம வந்து தண்ணி, ஒரு சில பேர் வந்து தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா கவரையே கழுவிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணாமல் இப்போ எப்படி எண்ணெய் வடிகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் நம்ம வச்சிடலாம். அதே மாதிரி இந்த 10 பாக்கெட் சேர்கிற வரைக்கும் நம்ம வச்சுருந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த வடிஞ்சு கீழே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, சிசர் எடுத்து கீழே வந்து கட் பண்ணணும். மேலே கட் பண்ணக்கூடாது, மேலேயும் ஊற்றக்கூடாது. கீழே வந்து கட் பண்ணோம் அப்படின்னா கீழே உள்ளது வந்துட்டு நேராக வந்துட்டு ஒரு டம்ளரில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 10 பாக்கெட்டில் உள்ளது நான் இப்போ எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் பெட்ஷீட் தான் அலசுறதுக்கு அதை யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக இருந்தது. இந்த இதில் வந்துட்டு மிஷினில் ஊற்றும்போது கரெக்டாக அந்த 2 இதுக்கு வந்துருந்துச்சு. ஊற்றும்போதே பாதி கீழே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கம்ஃபோர்ட்டும் இந்த டம்ளர்லேயே எடுத்துகிட்டு இருந்தேன். இதில் வந்து கால்வாசி வந்திருந்தது. பாதி டம்ளர் எடுத்துகிட்டு தண்ணி பாதி ஊற்றி டைல்யூட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து அதில் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி, கம்ஃபோர்ட் வந்து எப்போயுமே டைரெக்டாக ஊற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை வந்து தண்ணியில் வந்து டைல்யூட் பண்ணி தான் ஊற்ற சொன்னாங்க. நானும் அதே மாதிரி தான் ஊற்றேன். ஒரு கம்ஃபோர்ட் ஃபுல்லாக எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் எடுத்துகிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் சைக்கிள் வந்துட்டு 4 ஆப்ஷன் பெட்ஷீட்டுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு பிளாங்கெட் வந்து ஒன்று தான் இதில் வந்து போட முடியும். போட்டுட்டு நான் சைக்கிள் 4 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இப்போ மிஷின் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. 93 மினிட்ஸ் அது சருக்கு ஓடிட்டுருக்கட்டும், நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போ ஆன் பண்ணிட்டேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு மிஷின் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். சுற்ற ஆரம்பிச்சுட்டு அதுவே வந்து லோடு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவே கணக்கு எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் லெவல் வந்து நம்ம கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அதுவே வந்துட்டு வாட்டர் லெவல் எடுத்துக்கும். இதுவே வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு துவைச்சி நெக்ஸ்ட்டு வந்துட்டு அலசியும் அப்புறம் வந்து புழிஞ்சும் நல்லா கொடுத்துரும். இது வந்து நான் 2-3 டைம் வந்துட்டு போட்டு எடுத்துட்டேன். பெட்ஷீட்டுக்கு எந்த டேமேஜுமே இல்லை. பெட்ஷீட் வந்து நல்லா இருக்குது. கையில் துவைக்கிறத விடவே மிஷினில் வந்துட்டு நல்லாவே அழுக்கு போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு ஸ்பின் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெயிலில் வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா வெயிலில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பெட்ஷீட் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்துட்டு டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களை காட்டும். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய். அப்புறம் வந்துட்டு இன்னொன்று, ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, வாஷிங் மிஷினில் துவைச்சா அழுக்கே போகாது, நல்லாவே இருக்காது, கையில் துவைக்கிற மாதிரி வராது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நானும் நிறைய நாள் வந்துட்டு வாஷிங் மிஷின் இல்லாமல் கையில் தான் துவைச்சிட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாஷிங் மிஷினில் துவைச்சா நல்லா தான் அழுக்கு போகுது. இப்போ நீங்களே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இதில் வந்துட்டு இது ஒயிட்டு எவ்வளோ அழுக்கு இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இதை வந்து நான் தனியாக ஜீன்ஸு அந்த மாதிரி ஃபேண்ட்டு அந்த இதில் போட்டிருந்தேன் அப்படின்னா இன்னும் நல்லா அழுக்கு போயிருக்கும். ஆனால் இதுக்கே எவ்வளோ ரிசல்ட் நார்மல் தான் கொடுத்துருந்தேன். ஆனால் வந்துட்டு அதுக்கே நல்ல ரிசல்ட் வந்துருந்துச்சு. எப்பயும் போல் நம்ம போட்டு லிக்விட் ஃபில் பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு டேப் எப்போயுமே நம்ம வாஷிங் மிஷின் போடுறோம் அப்படின்னா ஆனில் தான் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு மிஷினில் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நான் எவ்வளோ அழுக்கோடு போட்டேன்னு. இது நார்மல் வாஷ்க்கே நல்லா வந்து துவைச்சி கொடுத்துருக்குது. ஆனால் சுத்தமாக அழுக்கு போகல அப்படின்னு சொல்லவே முடியாது. இதுவும் சூப்பராக தான் துவைச்சி கொடுத்துருக்கு.